Milad Nabi 2024, GPay number 6379124248. மீண்டும் ஒரு முறை 6379124248. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin sallallahu alayhi wa sallam. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து வரும் நல்ல ரஹ்மானாகிய அல்லாஹ்வை போற்றி போடுவதனாக ஒரு சில விஷயங்களை மீளாத நபி குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீளாத நபி இந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. மீளாத நபி நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த தின விழா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு குறித்து பல விஷயங்களை பேசி விமர்சையாக அந்த நாளை நாம் கொண்டாடுவது வழக்கம். பிற மனிதர்களுடைய பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுவது இல்லை. சாதாரண மனிதர்களுடைய பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுவது இல்லை. அப்படி இருக்க அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபியினுடைய பிறந்த தினத்தை மட்டும் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதன் மூலமாக அவர்கள் இந்த மண்ணுலகிற்கு காட்டித் தந்த வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, என்னவெல்லாம் செஞ்சாங்க, எப்படி இறந்தாங்க என்பது குறித்து பல்வேறு தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஆக மீளாத நபி என்ற பெயரில் மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ள விளைகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்கா வாழ்க்கை, மதினா வாழ்க்கை, மதினாவிற்கு சென்ற பிறகு எத்துணை குரானிய வசனங்கள் இறங்கியது, என்னென்ன சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தது, எப்பொழுது வந்தது, இப்படியெல்லாம் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதனால தான் மார்க்கத்தில் மீளாத நபி கொண்டாடுவது வழக்கம். சில பேர் சீரத்து நபி என்று இதற்கு பெயர் கொடுத்து மகிழ்கிறார்கள். தொன்று தொட்டு மீளாத நபி அரசாங்கம் கூட மீலாட் நபிக்கு விடுமுறை அளிக்கிறது. இதை உங்களுக்கு நாம் காமித்தோம். இதில் மீளாத நபி என்று போட்டு 2024 என்று போட்டு இந்த பில் புத்தகத்தின் மீது ஜிபே நம்பர் எழுதப்பட்டிருக்கிறது. 63 79 124 248 6379124248. இது ஜிபே நம்பர். இதற்காக சொல்லுகிறோம், வருடந்தோறும் வழக்கமாக நாம் நம்முடைய இதாயா பள்ளிவாசலில் மீளாத நபியை, நபிகள் நாயகத்துடைய பிறந்த தினத்தை விமர்சையாக கொண்டாடுவோம். எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னா, ஜும்மாக்களில் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லி அது இந்த யூடியூப் வாயிலாக குடும்ப பெண்களுக்கெல்லாம் போவோம். சில கேள்விகள் கேட்போம். அவங்க அந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பாங்க. அது எழுத்துப்பூர்வமாக நமக்கு வந்து சேரும். அந்த போட்டியில் தேர்வு செய்யப்படக்கூடியவர்களுக்கு நாம் தக்க பரிசுகளை தருவோம். அதுபோல் மதரசா பிள்ளைகளுக்கு மத்தியில் குயிஸ் காம்படிஷன், வினாடி வினா கேள்வி பதில் போட்டி நடத்துவோம். அந்த கேள்வி பதில்கள் என்பது முழுக்க முழுக்க நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறு சார்ந்ததாக இருக்கும். அதில் நிறைய விஷயங்களை பிள்ளைகள் தெரிந்து கொள்வார்கள். அதனுடைய நிறைவில் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். அது மட்டுமல்லாது நபிகள் நாயகத்தினுடைய அந்த பிறந்த தின விழா ஒரு நாள் பள்ளியில் ஒரு பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நம்முடைய பள்ளியினுடைய முன்பகுதியில் ஸ்டேஜ் போட்டு தெருமுனை கூட்டமாக நடைபெறும். மாற்று மத சகோதரர்களும் நபிகள் நாயகத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும்
அண்ணன் பெருமானார் அவர்கள் சமய நல்லிடத்திற்கு தந்த முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வருடந்தோறும் ஏற்பாடு செய்து நாம் நடத்தி வருகிறோம். அதனுடைய நிறைவில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் பிரியாணி கொடுப்போம். கிட்டத்தட்ட 120 கிலோ அரிசி போட்டு 120 கிலோ கறி போட்டு பிரியாணி சமைத்து பொட்டலங்கள் போட்டு வரக்கூடிய தாய்மார்கள், கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள் எல்லாருக்கும் கொடுப்போம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாற்று மதசார்களுக்கும் நம்ம அதை கொடுப்போம். ஏன்னா சமய நல்லிணக்கத்தை போதித்தது முகமது நபி. அப்போ அதை அவங்களுக்கு போய் சேரணும். இல்லை, இந்த நாட்டில் நாம் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி எல்லா மதத்தவர்களும் எல்லா இனத்தவர்களும் இருக்கிறாங்க. எல்லாரோடையும் நம்ம வந்து அனுசரித்து போகணும். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் எப்படி நடந்து கொண்டாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்மளும் அவங்களுக்கு அந்த தபுருக்கு வழங்குறோம். அப்போது இப்போ வழக்கமாக இந்த மாதத்துல தான் அந்த வசூல் நம்ம செய்வோம். எப்படின்னா அது இந்த சாப்பாட்டுக்கு வந்து 500 ரூபாய். கந்தூரின்னு சொல்கிறோம்ல, ஊருகளில் கந்தூரின்னு செய்வாங்க. நாம் வந்து அந்த மாதிரி உட்கார வச்சு சாப்பிட கொடுக்க இடம் இல்லைங்கிறதுனால பொட்டலம் போட்டு நல்லா ஒரு குடும்பத்துக்கு போனால் 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அதில் உணவு இருக்கும். பெரும்பாலும் நான் வழக்கமாக சொல்கிறது உண்டு, இறைச்சி துண்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரைஸ் அரிசியை வந்து அதிகமாக போட்டு கொடுங்க. ஒரு அம்மா வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க, கூட கணவர் இருப்பார், பிள்ளைங்க இருப்பாங்க. அது கணவர் வாங்கிட்டு போகிறார் அப்படின்னா அவர் மட்டும் சாப்பிட மாட்டார், மனைவி இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க. 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உணவு போட்டு கொடுங்க அப்படின்னு தான் நான் வழக்கமாக சொல்கிறது. அப்படி தான் இத்தனை வருடங்களாக நம்ம செய்து கொண்டு வருகிறோம். இப்போ அதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ நீங்கள் வந்து உங்களோட தொகையை ஜிபே மூலிமா நமக்கு அனுப்பி வைக்கலாம். உணவுக்கு 500 ரூபாய், இதர செலவுகளுக்கு 250 ரூபாய். இந்த 500 ரூபாயில் பாதி 250. யாரையும் நம்ம வந்து கட்டாயப்படுத்துறது இல்லை. நீங்கள் கொடுத்தா அல்லாஹ் கூட கொடுக்க போகிறோம். மார்க்கத்தை மற்றவங்களுக்கு எடுத்துரைப்பதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். மீலாது நபிங்கிற பேரில் தீனை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை விவரங்களை எடுத்து உரைக்கிறோம். அதில் யார் பங்கெடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ய போகிறோம். யாரும் வந்து உங்கள் வீட்டில் வந்து யாரையும் கட்டாயப்படுத்த போகிறதில்ல. இன்னும் சொல்ல போனால் நம்ம பள்ளிவாசலில் சந்தா வசூலுக்கு ஆள் கிடையாது. பல வருஷமாக அன்பான முறையில் யார் கொண்டாந்து கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிட்டு பில்லு போட்டு கொடுக்குறோம். யார் வீட்லேயும் கதவை தட்டி யாரையும் தொல்லைப்படுத்துறதுலாம் இல்லை. இப்போ பாரு பணமானு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அறிவிப்பு செய்கிறோம். உங்களுக்கு மனசு இருந்தால், விருப்பம் இருந்தால் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து பில்லு வாங்கிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த மீலாது விழா கொண்டாடுவதற்கு நீங்கள் உதவி செஞ்ச காரணத்தினால அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய போகிறோம். அவ்வளோதான். அது பல வகையில் அந்த உதவி உங்களுக்கு கிடைத்தே தீரும். அது எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ் மண்ணில் தொன்று தொட்டு இந்த கந்தூரி அப்படிங்கிற வைபவம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. கந்தூரி அப்படின்னா எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. நம்ம சிட்டியில் இருக்கிறதுனால நம்ம உணவை சமைச்சு பொட்டலை போட்டு எல்லாருக்கும் கொடுத்துறோம். அதே மாதிரி இந்த 12 நாட்கள் பள்ளியில் பயான் நடக்கும், மற்ற செலவுகள்லாம் இருக்கும். டீ செலவு இருக்கும், இந்த பயான் பண்ணுறதுக்குள்ள அந்த செலவு இருக்கும், ஏன்னா ஓதுற அந்த செலவுகள் இருக்கும். இப்படி அதோட அந்த போட்டி நடத்தி அந்த பிள்ளைகளுக்கு பரிசு கொடுப்போம், அந்த செலவு இருக்கும். இப்படி நிறைய செலவுகள் இருக்கிறதுனால தான் இதர செலவுகள் அப்படின்னு 250 ரூபாய் அதை நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கோம். இது வந்து யார் விரும்புகிறீங்களோ அவங்க கொடுத்தா போதுமானது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். யாருக்கும் கொடுக்கல, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தூதருக்காக நம்ம கொடுக்குறோம். அது ஒரு காலம் அது வந்து வீண் போகாது. அந்த கணக்குகள் முறையாக வந்து பராமரிக்கப்படும். பல வருஷமாக இதை நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றது தான். ஒரு காலத்துலலாம் நோட்டீஸ் அடித்து கொடுப்போம். இன்றைக்கி நவீன வசதிகள் அதிகமாக வந்துட்டதுனால இப்போ நம்ம ஹிதாயா பள்ளிவாசலில் அதுக்குன்னு ஒரு சேனல் வச்சுருக்கிறோம். வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனல் வழியாக இந்த வீடியோவை நம்ம ஒளிபரப்ப போகிறோம். நீங்கள் இதை பார்த்து பயனடையலாம். அதில் பில்லு வாங்கினீங்க அப்படின்னா எல்லா பில்லுலேயும் என்னுடைய பேர், மொபைல் நம்பர் இருக்கும். செக்ரட்டரி அல்லா பிச்சபாய் அவங்க பேர், மொபைல் நம்பர் இருக்கும். உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபோன் மூலிமா அதை கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது மீலாது நபி வேணும் வேணாம் அப்படிங்கிறவங்களாம் இருப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுது ஹிதாயா ஷாஃபி பள்ளிவாசல், சுன்னத் வல் ஜமாத் பள்ளிவாசல். அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த பள்ளியை நம்ம கட்டியிருக்கிறோம். அதுக்கு நபிகள் நாயகத்துடைய மீலாது விழா வலியுறுத்தி பேசுறதுனால நாம் தொன்று தொட்டு தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த வருஷமும் அதை நம்ம செய்ய போகிறோம்.
அது மாதிரி தாய்மார்களுக்கு நான் சொல்கிறேன், தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம துவா செய்கிறோம். இந்த தெருவில் போகிறவங்களாம் உள்ளே வந்து நின்று சந்தா கொடுத்து பில்லு வாங்கிட்டு போகிறாங்க. சில பேர் வீட்டில் இருந்தே நடந்து வந்து பள்ளிவாசல் கொடுத்துட்டு அவங்க பில்லு வாங்கிட்டு போகிறாங்க. சீதேவிகளை அல்லாஹ் அவங்களை கைவிட மாட்டான். நீங்கள் யாருக்காக கொடுக்குறீங்க? அல்லாஹ்வுக்காக கொடுக்குறீங்க. அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவோம். உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னா அந்த பணம் அப்படியே இருக்காது. ஒரு நாள் அது நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடும். அதை விட்டு நாம் பிரிஞ்சு போயிடுவோம். மொத்தா போகும்போது பணம் காசெல்லாம் தூக்கிட்டா போகிறோம், சொத்து பத்திரம் எடுத்துக்கிட்டா போகிறோம். ஒன்றுமே இல்லை. நம்ம செஞ்ச அமல் தான் கூட வரப்போகுது. நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த நன்மை கண்டிப்பாக அங்கே வந்து நமக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மண் உலகத்தில் வாழும் பொழுது என்னவெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, இப்படியெல்லாம் சிறந்து விளங்குனாங்க, எல்லாத்தையும் நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லப்போம். அதனால தாய்மார்களுக்கு நம்ம நிறைய துவா செய்கிறோம். அதேமாரி யாசின் வந்து துவா செய்கிறோம். தினந்தோறும் காலையில் மதிய லொகரில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு விடுமுறையாக இருந்தால் எல்லாரும் உட்காந்து அறமான ஓதுவோம். மகரிபில் பார்த்தீங்கன்னா சூரா வாக்கியா, இஷாபுரம் பார்த்தீங்கன்னா சூரா முழுக்கு, இப்படியெல்லாம் ஓதுற பயிற்சியும் பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்குது. அப்படி ஓதி அதனுடைய நிறைவேற பள்ளிக்கு உதவுவர்களுக்காக நம்ம தொடர்ந்து துவா செய்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக அந்த துவா உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஒரு பெரிய தொகை இல்லை, 500 ரூபா அப்படிங்கிறதும் அதில் பாதி 250 ரூபா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய தொகை இல்லை. தரமாக நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் பள்ளிக்கு கொண்டாந்து கொடுத்து ரசீது வாங்கிட்டு போகலாம். அல்லது ஜிபேவில் அனுப்பிட்டு என்னுடைய நம்பருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பில்லு போட்டு நான் அனுப்பி வைப்பேன். நம்ம நேரில் சந்திக்கும் போது இந்த பில்லை நீங்கள் வந்து கையில் வாங்கி கொள்ளலாம். இதுக்கான ஏற்பாடு இப்பொழுது நடைபெற்று வருகிறது. மீலாது நபி, நபிகள் நாயகத்துடைய பிறந்த தினம். அதை கேட்டாலே சந்தோஷம். அபூலஹபுக்கு இன்றும் கூட அந்த விரலில் இருந்து பால் சுரந்து கொண்டே இருக்குதான். அபூலஹப் யாரு? நபிகள் நாயகத்துக்கு அவ்வளோ தொல்லை கொடுத்தாரு. நபிகள் நாயகத்துடைய வீட்டில் அந்தாண்ட சமையல் ஆகிக்கிட்டே இருக்கு. இங்கேருந்து ரஜிஸை தூக்கி வீசினார். நபிகள் நாயகம் நடந்து போகிற வழியிலெல்லாம் முள்ளையும் கல்லையும் பரப்பி விட்டார். நபியுடைய காலில் முள்ளு குத்துட்டும், அவர் வேதனைப்படட்டும் அப்படின்னு அதை பார்த்து ரசித்தவர். அப்படிப்பட்டவருக்கு இன்னும் அந்த விரலில் பால் சுரந்ததுன்னா ஒரே காரணம், நபிகள் நாயகம் பிறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டவரும் ஒரு அடிமையை அவர் உரிமை விட்டார். ஒரு அடிமையை உரிமை விட்டார். அதனால இந்த சிறப்பு அபூலஹபுக்கு இருந்து வருது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். நபிகள் நாயகத்துடைய பிறப்பே ஒரு பெரிய அதிசயம். அது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நம்ம உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வீடியோ சொல்லுவோம். நம்முடைய இந்த பள்ளிவாசல் இருக்கிற இடம் நம்பர் 100 ஜோதி ராமலிங்கம் தெரு, புது காமராஜர் நகர், வியாசர்பாடி, சென்னை 39. எல்லாத்துக்கும் நான் வந்து இந்த கூகுள் மேப் லொக்கேஷன் இருக்குல்ல, அதையும் நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். உங்களுக்கு ஜிபே நம்பரும் நான் வந்து அனுப்பி வைப்பேன். யார் விருப்பப்படுறீங்களோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த தினத்தை அழகான முறையில் கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, அதை முன்னிட்டு நடக்கக்கூடிய திக்ரு மஜ்லிஸ்கள், திலாவத்து, செலவாத்து, இந்த மஜ்லிஸுடைய நன்மைகள்லாம் வந்து சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, நீங்கள் தாராளமாக உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கலாம். அதனால் 500 250 தான் அப்படிங்கிறது இல்லை. அதுவும் முடியல, என்னால் குறைவாக கொடுக்க முடியும்னா அதையும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக எதை கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை. யாரையும் கட்டாயப்படுத்துறது விருப்பத்தின் பேரில் நீங்கள் விருப்பப்பட்டு சந்தோஷப்பட்டு கொண்டாந்து கொடுத்தா அதை நம்ம வாங்கிக்கொள்ள தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறக்க, இம்மை மறுமை ஈருலக வெற்றி உங்களுக்கு கிடைக்க துஆ செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பேற்றினை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவாராக என்று துஆ செய்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.